தஞ்சாவூரில் தவறான சிகிச்சையால் டாஸ்மாக் பார் ஊழியர் உயிரிழந்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் டவுன் கரம்பை பகுதியைச் சேர்ந்த டாஸ்மாக் பார் ஊழியர் பழனிவேல் உடல்நலக் கோளாறு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு செவிலியர் ஊசி போட்ட 5 நிமிடத்தில் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை அவசரமாக கொடுத்துவிட்டனர். இந்த நிலையில் தவறான சிகிச்சையால் அவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் பழனிவேலுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் உயிரிழப்புக்கு மருத்துவமனை நிர்வாகம் காரணம் இல்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். காலையில் திடீர்னு என்ன ஆயிருக்குன்னா ஒரு ட்ரெமடால்னு ஒரு ஊசி போட்டிருக்காங்க. ட்ரெமடால்ங்கிற ஊசி ஒரு வலி நிவாரணி. ட்ரெமடால்ன்ற ஊசி வந்து சர்வசாதாரணமாக ஓபியாவே எல்லா பேஷண்ட்டுக்கும் போடப்பட ஊசி. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் போடலாம், எந்த வயசுக்காரங்களுக்கும் போடலாம். கிட்னி வேலை செய்யறனாலும் போடலாம், இருதயம் வேலை செய்யறனாலும் போடலாம். ட்ரெமடாலில் பெரிய அலர்ஜியோ பெரிய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையோ இது வரைக்கும் மருத்துவ ரீதியாக ரெக்கார்ட் ஆனதே கிடையாது. அந்த ட்ரெமடால் ஊசியை வலிக்காக அவர் சொன்னப்போ போட்டிருக்காங்க.